வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களாம் கட்டாயம் எடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பிளட் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ரத்த பரிசோதனை. இந்த HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின் A1c அப்படின்ற இந்த ரத்தம் டெஸ்ட், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, முக்கியத்துவம் என்னன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த HbA1c அப்படின்றது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போது ஃபாஸ்டிங் அப்படின்றது சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ரத்த பரிசோதனை. அதே மாதிரி PPBS அப்படின்னு சொல்லுவோம், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் அப்படின்றது உணவு சாப்பிட்ட ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ரத்த பரிசோதனை. ஆனால் இந்த HbA1cயோட விழிப்புணர்வு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா? பொதுவாக டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்களே டாக்டரோட அட்வைஸே இல்லைனா கூட அவங்களே போய் ஒரு லேபில் ரத்த பரிசோதனை செய்து பார்ப்பாங்க. ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியலோட பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? இந்த HbA1c எடுக்கிறதுக்கு தவறிடுவாங்க. HbA1c அப்படின்றது பொதுவாக என்னென்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுக்கிறீங்க இல்லை போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த நேரம் நீங்கள் பிளட் சுகர் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த நேரம் உங்கள் ரத்தத்தில் எவ்வளோ சர்க்கரையோட அளவு இருக்குது அப்படின்றத மட்டுமே கணக்கிட்டு காட்டுறது தான் இந்த ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் அப்படின்ற பிளட் சுகர் டெஸ்ட்டு. ஆனால் HbA1c அப்படின்றது என்னென்னா, நீங்கள் எந்த நாள் இந்த ரத்தம் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த நாள்லேருந்து உங்களுடைய கடைசி 3 மாதத்துக்கு உண்டான பிளட் சுகரோட ஆவரேஜ் லெவலை கணக்கிட்டு சொல்கிறது தான் HbA1c அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த HbA1c அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளட் டெஸ்ட்டு. நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு டாக்டர் அட்வைஸோட இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்போ எடுக்கணுமோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கடைசி 3 மாதத்துக்கு உண்டான ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவலை இது கணக்கிட்டு காட்டிடும். இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நார்மல் வேல்யூ அப்படின்றது ஒருத்தருக்கு 5.6% இருக்கணும். அதாவது 5.6% இருந்துருச்சு அப்படின்னா நார்மல், உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுவே 5.7% இருந்து 6.4% வந்துடுச்சு, உங்களோட ரிப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னா ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு உங்கள் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு அப்படின்னும் போது இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து ப்ரீ டயபெட்டிஸ்னு நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சரியான உணவு முறை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது டைப் 2 டயபெட்டிஸ் போகக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ண முடியும். உங்கள் நீரிழிவு நோய் பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே அதை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்க முடியும். ஆனால் அதுவே 6.5%க்குலாம் மேலே இருக்குது அப்படின்னா அது டயபெட்டிஸ். உங்களுக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க நீங்கள் போய் இந்த ரத்த பரிசோதனை எடுத்தால் 6.5%க்கு மேலே இருக்கும். ப்ரீ டயபெட்டிஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இந்த HbA1c எடுத்து ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து டைப் 2 டயபெட்டிஸ் போகக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடலாம். இப்போ இந்த ரத்த பரிசோதனை யாரெல்லாம் எடுக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸில் நீங்கள் எடுக்கிறீங்க, எந்த ஒரு நோய் பாதிப்பும் இல்லை, டயபெட்டிஸ் இது வரைக்கும் உங்களுக்கு வரலை, ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை HbA1c பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுத்து பார்க்குறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அதுவே உங்களுக்கு டயபெட்டிஸோட சிம்டம்ஸ், அதாவது எக்ஸசிவ் தர்ஸ்ட், எக்ஸசிவ் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதிகமாக சிறுநீர் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு, அப்படி இல்லைன்னா அதிகமாக தாகம் எடுத்துகிட்டே இருக்குது, அளவுக்கு அதிகமாக உடல் சோர்வு இருக்குது, இல்லை உடல் எடை மெலிந்து காணப்படுறீங்க, இல்லை உடல் எடை ரொம்ப சீக்கிரமே அதிகமாகிடுது, இது மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கூடவே இந்த HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னும் போது கடைசி 3 மாதத்துக்கு உண்டான ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவலையும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்து உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னும் போது சரியான உணவு முறை கூடவே சரியான சிகிச்சை ஆயுர்வேத சித்த மருந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் டைப் 2 டயபெட்டிஸ் போகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ண முடியும். தேங்க்யூ.